கவனமா பேச சொல்லி போட்டுக்கிறதுங்க. அதனால கவனமா பேசிட்டு இருக்கிறாரு. அதோட சேர்ந்து கொஞ்சம் தக்காளி சட்னி ஆட்டிட்டீங்கன்னா இது சிகப்பு கலரு, முள்ளங்கி சட்னி வெள்ளை கலரு. சூப்பர் சூப்பர். கொஞ்சம் புதினா சட்னி செஞ்சுட்டீங்கன்னா அது பச்சை கலரு. தன்னால எப்படி மாட்டான் போச்சு வளர்ந்துருச்சு. எருமக்கடா ஏட்டா எப்படி இருக்குதுன்னு வருங்க. 4 கலர். இது என்னது? எது காய பிடிச்சிக்குது. இங்க பாருங்க பாருங்க. இன்னைக்கு குள்ளவாழை பழத்திலிருந்து அறுவடை ஆரம்பிக்க போகிறோங்க. இது குள்ளவாழையை இனி அறுத்து எடுக்க போகிறோங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெட்டி எடுப்பாருங்க. நான் வாழைக்கத்தார பிடிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி இதை சொல்லி நீ பிடிக்காட்டின்னு நானே பிடிச்சிக்குவேன். இந்த பழத்தெல்லாம் இருந்தது பழத்தையெல்லாம் அணிலுமே கிளியும் சாப்பிட்டு போயிடுது. எனக்கு என்னமோ அணிலும் கிளியும் சாப்பிட்ட மாதிரி தெரியும். நீ சாப்பிட்ட மாதிரி தெரியும். பாருங்க எல்லாம் அணில் கிளியெல்லாம் வந்து சாப்பிட்டு போய். எனக்கு தெரியாம நீ வீட்டுக்கு பின்னால் வரும்போது எனக்கு சின்ன டவுட் இருந்தது. பாதி பழத்தை காணோம். இந்த பழத்தோட ஸ்பெஷல் என்னங்கன்னா பாருங்க, இது பறவை வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த பழம் வந்து குள்ளவாழைப்பழங்க. பழம் செம ருசியாக இருக்குங்க. கடையிலலாம் வச்சுருக்க மாட்டாங்க. கடையில் ஏன் வச்சுருக்க மாட்டாங்கன்னா பழுத்தோன்னே இந்த அப்படியே தொட்டு இது கண்டு விழுந்துருங்க. அதனால் அவங்க விற்பனைக்கு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் தான் ஆகுங்க. பழமான செம்ம ருசியாக இருக்குன்னு வைங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னா அது கொண்டு போய் சுட சுட சோத்தை போட்டு 4 வளத்தை பிச்சு போட்டுங்க ஃபுல்லாக சர்க்கரை போட்டு சாப்பிடுவாருங்க. அது பக்கத்துலேயே ரசச்சோறும் சேர்ந்து ஓடிட்டு இருக்குங்க. அதை பார்த்தாலும் எனக்கு சாப்பிட்ற எண்ணமே இல்லாமல் எந்திரிச்சு ஓடிடுவோங்க. இங்கே பாருங்க, நீங்கள் அரிசி சோறு சாப்பிட்றவங்களா இருந்ததுனால் கண்டிப்பாக இதை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா பழுத்த வாழைப்பழமுங்க. அப்புறம் கொஞ்சம் கரும்பு சக்கரை நல்லா சுட சுட சோறை போட்டு அந்த வாழைப்பழத்தையுமே கொஞ்சம் சர்க்கரையும் உள்ளே போட்டு அப்படி பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு சுவைங்க. நிறையா பேர்த்துக்கு நாட்டில் அந்த சுவையே தெரியாமல் போயிடுறாங்க. பக்கத்தில் ரசச்சோறு போடாமல் இதை மட்டும் போட்டு சாப்பிட்டு பாடுங்க, ருசியாக இருக்கு. அப்புறம் ரசம் பருப்புமே ருசி இல்லைன்னா நான் வெளியே சொல்ல முடியுமா? சரி நடங்க. நீங்கள் தயிர் சட்னி ஒன்று செஞ்சு கொடுத்தீங்க வருங்க. அதை விட அழகானது ஒன்றுமே இல்லை. அடுத்ததான் முள்ளங்கி வரைக்கும் போகிறேங்க. முள்ளங்கி மொழுன்னு சூப்பராக வந்திருக்குதுங்க. பாருங்க முள்ளங்கி எல்லாம் இங்கே பாருங்க. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. இந்த முள்ளங்கியில் துவையல் செஞ்சுங்க ராய்க்களி கிளறி போட்டு சாப்பிட்டா எப்படித்தான் இருக்குன்னுக்கிறீங்க. ராய்க்களிக்குமோ முள்ளங்கி துவையலுக்குமோ அதானே பொறுத்துங்க. இன்னைக்கு போய் நான் முள்ளங்கி துவையல் செய்ய போகிறேங்க. பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. அப்படியே ஒரு முளம் வருமாட்டாக்குதுக்கு. ஆமாம், ஒரு முளமே வரும். பாருங்க நிறைய முள்ளங்கி வந்துருக்குதுங்க. இன்னைக்கு கொண்டு போய் இன்னைக்கு முள்ளங்கி துவையல், முள்ளங்கி சாம்பார் எல்லாம் வைக்க வேண்டியதுதாங்க. இதை எடுத்துகிட்டு போய் சுத்தமாக கழுவிட்டோம்னா மண்ணெல்லாம் போயிடு. அப்புறம் என்ற வீட்டுக்கார மாட்டு கொடுத்துட்டா அப்புறம் துவையல் அவியல் அப்படி இன்னொன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நான் எந்திரிச்சு காலண்டரில் தேதிக்கு கிழிக்கிற போது கொஞ்சம் கவனம் அப்படின்னு போட்டுருந்ததுங்க. கவனமாக பேச சொல்லி போட்டுக்குதுங்க. அதனால கவனமாக பேசிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா அரசாணிக்காய் பெருசாக இருக்குது. வாங்க இதெல்லாம் போய் கழுவி இல்லை வாங்க. கழுவி முடிச்சா என்ன கலர் பாருங்க. அப்பா இது கலர் முள்ளங்கி பார்த்தா இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் ஆறு செஞ்சு கொடுக்குறது ஆள் இல்லை. இந்தா முள்ளங்கி சுத்தமாக கழுவியாச்சு. இந்தா இன்னைக்கு உனக்கு பரிசு. ஆமாம், இந்த பரிசு வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? துவையல் அவியல் சட்னி சாப்பிட்றதுக்கு ரெடியா? நான் ரெடி. பாருங்க உறவுகளே, எல்லாம் ரெடியாக இருக்கிறது. பூராத்தையும் கொண்டு போய் செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ தான் சொல்லியிருக்கீங்களா சட்னி வந்து ருசியாக இருந்தால் தான் இட்லி 2 சேர்ந்து போகணும்னு சொல்லி. ஆமாம்,
பாருங்க 3 அரசாணிக்காய் வந்திருக்குதுங்க. முதல் தடவை பொரிச்சது பானை சைஸில் வந்ததுங்க. அதே கொடியில் தான் வந்திருக்குதுங்க. இப்போ இதுதான் கடைசி காய் கிடக்குதுங்க. 3மே ஒரிக்கலாங்க. ஆனால் அளவளவாக இருக்குதுங்க. முதல் தடவை பொரிச்சது பெரிய மொடா சைஸில் வந்துருந்ததுங்க. இதெல்லாம் சிறுசாக போச்சுங்க. பாருங்க இது வேணா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க. இருந்தாலும் அத்தை பெரிய காய் வரலிங்க. பாருங்க பிஞ்சுகளையும் காணவங்கெல்லாம் வந்து முடிவுக்கு வரப்போகுது அட்டக்குதுங்க. வேணா எல்லாம் சொத்தையாட்ட போச்சுங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க. ஆண் குயில் கூவுதுன்ட்டு பெண் குயிலும் கூவ முயற்சி பண்ணணும் இல்லைங்களா? அப்படி எங்கள் வீட்டுக்கார அம்மாளுமே இங்கே ஏதோ கூவி இருக்குது வந்து அது சொத்தையாக போச்சுங்க. நான் கூவுனது அவ்வளோ பெரிய காய் வந்தது பாருங்க. காய் இது அதில் பாதியும் கூட வரலிங்க. இது அளவான கல்யாணத்துக்கு வச்சுக்கல. 3 காய் கிடச்சிருக்குதுங்க. பிஞ்செல்லாம் ஒன்றையும் காணுங்க. பனையமெல்லாம் முடியிருக்கு வரப்போகுதுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு கொடிக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அரசாணி கொடிங்க புது செடிங்க. அது பட்டம் இல்லைனாலும் இப்போல்லாம் ஒரு காய் கிடைக்குதுங்க வைங்க. இதெல்லாம் அப்படியே வச்சுருந்து நம்ம பயன்படுத்தலாங்க. அன்னைக்கு நம்ம இந்த அரசாணிக்காய் பூசணிக்காய் இதெல்லாமே போய் வச்சுக்கலாம். வருஷக்கணக்கில் வைக்கலாம். இது எல்லாமே வருஷத்துக்கு வச்சுக்கலாம். வருஷக்கணக்கில் வைக்கலாம். லேசாக சுண்டித்தான் போகுமே தவிர அதனுடைய ருசி மாறாது. ஜம்முன் இருக்கு. சரி ஒரே ஒரு தக்காளி செடி தான் இருக்குதுங்க. அந்த தக்காளி செடியில் எத்தனை பழங்கள் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். குட்டி தக்காளிங்க நல்ல ருசியாக இருக்குது. நம்ம பாரம்பரியமான தக்காளிகளில் இதுவும் ஒன்று. இன்னும் இது மரபு மாறாமல் அப்படியே இருக்குதுங்க. இதெல்லாம் நாங்கள் நடவுல அப்படியே விதை பரவல் மூலிமா அப்படியே 1-2 வந்து விழுந்து வந்துடுதுங்க. வந்து பாருங்க வருஷம் பூரா தக்காளி இருக்குங்க. எத்தனை தானே பாருங்க. இங்கே பாருங்க. இது என்னங்க ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. அதே போல் பொரிக்கிறதுக்கும் லேட் ஆகுங்க. ஒரு 2 செடி 3 செடி இருந்தால் பொரிக்கலாங்க. 5-6 செடியெல்லாம் இருந்தால் பொரிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே சலுப்பாக போயிருங்க. இது ஒரு ஒட்டி கூட பொரிக்கிறதுக்குள்ளே பெரிய தக்காளியை 10 கூட பொரிச்சு போடுவாங்க. இது என்ன வீட்டுக்கெல்லாம் தான் வச்சுட்டு எடுத்துக்கலாங்க. ரசத்துக்கெல்லாம் போடல. நல்லாவே இருக்குங்க. ஆனால் விதையாக வாய்க்கு வடித்து போட்டு வைக்கணுங்க ரசம். பொதுவாகவே தக்காளி காட்டுக்குள்ளே வேலை செய்கிறவங்க இப்படி பொரிச்சுட்டு அப்படியே 2-3 பழத்தை எடுத்து அப்படி வாயில் போட்டுக்குவாங்க. ஆமாங்க. இந்தா என்கிட்ட கேட்குது. போட்டு பல்லு விளக்குனியா? பல்லு விளக்கணுமா? ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் வம்சமே பல்லு விளக்குறது கிடையாது. அப்படியா? சரி. நம்ம வம்சமில்ல எப்படி? காலை எந்திரிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு? 4 மணிக்கு எந்திரிச்சு. 4 மணிக்கு? ஆமாம் 4 மணிக்கு எந்திரிச்சு. 4 மணிக்கு எந்திரிக்கிறது நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பல்லு விளக்கிட்டு தான் அப்புறம் அடுத்த வேலையே. சரி. இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. அது நீயே எந்திரிக்கிறது 6 மணிக்கு எந்திரிக்கிறியாச்சு. ஆமாங்க. நான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்றேன். ஆமாம். அப்புறம் எப்படி தெரியாது. பாருங்க திராட்சை கொத்தாட்டா இருக்குது பாருங்க. என்ன கலர் சேப்பாக இருக்குதுங்க. திராட்சை பழம் கலரில் இருக்கு பாருங்க கலர் எப்படி இருக்குதுன்னு. நீ அப்படியே பறித்து தைக்க வேண்டியதுங்க. ஒருத்தர் வேறு எப்போ பார்த்தா நீட்டியாக இருக்கிறியான்னு கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தா திக்காமல் ஆசையாக வேறு இருக்குதுங்களா? பவக்குன்னு எடுத்து வாயில் போட்டுக்கிறதுங்க. பாருங்க ஒரே செடியில் எத்தனை பழம் வந்து இருக்குதுன்னு பாருங்க. 1 கிலோ தக்காளி இருக்குங்க. நல்லா சேவன்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பார்க்குறக்கே அப்படியே பச்சையாக திக்கலாம் போல் இருக்குதுங்க. குழம்பே வைக்காமல். அந்த ராய்களி கிளறுன்னு சொன்னீங்களா? ஆமாங்க. அதுக்கு முள்ளங்கி சட்னி ஆட்டுறேனே, அதோட சேர்ந்து கொஞ்சம் தக்காளி சட்னி ஆட்டிட்டீங்கன்னா இது சிகப்பு கலரு,
முள்ளங்கி சட்னி வெள்ளை கலரு, சூப்பர் சூப்பர். கொஞ்சம் புதினா சட்னி செஞ்சுட்டீங்கன்னா அது பச்சை கலரு. ஒரு உருண்டைங்கிறது 3 உருண்டை சேர்ந்து போகும் இல்லையா? ஆமாம், நான் வந்து தக்காளி சட்னி செஞ்சிடுறேன், நீங்கள் வந்து முள்ளங்கி சட்னி புதினா சட்னி செஞ்சுருங்க. அப்போ களியும் கிளறிடுறேன் நான். சரி, ரைட், ஓகே, டீல், ஓகே ஓகே. அது பாரு, மாம்பு பூ நிறைய வைக்கிறக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த பூ எல்லாமே பிஞ்சா நிற்கணும். ஆனால் இந்த ஈக்கள் வந்து நிறைய சேதாரத்தை ஏற்படுத்துதுங்க. இதுக்கு என்ன பண்ண போகுங்க? அது யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள். அந்த ஈகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு எதாவது சொல்லுங்கள். அடுத்ததாக கொத்தவரங்காய் பறிக்க போகிறேங்க. கொத்தவரங்காய் செடி இப்போ காயை பார்த்து பதனமாக தான் பிடுங்கணுங்க, இல்லைன்னா செடியோடு வந்துருங்க. இதுக்கு கொத்தவரைன்னு ஏன் பேர் வந்தது? கொத்தா காய்க்கிறதுனால கொத்தவரைன்னு வந்துருச்சுங்க. அப்படிங்க அப்பா, இன்னும் உண்மையிலேயே அறிவு ஏறாது. குழந்தை கேட்டாலும் கூட சொல்லிடுங்க. சரிங்க, இன்னைக்கு வந்து இவ்வளோ கொத்தவரம் தான் கிடச்சிக்குதுங்க. அடுத்தடுத்தது செடியெல்லாம் வளரும் போது நிறைய காய்க்கிறக்க ஆரம்பிச்சுக்குங்க. இது இப்போ தான் முதல்ல பொறிச்சுக்கிறேங்க. இது என்ன பண்ணுறது? இதை கொண்டு போய் சாம்பார் வைக்கிறேன், பொரியல் வைக்கிறேன், வத்தலும் போடலாங்க. வத்தல் கொண்டு போய் போட போகிறேங்க. எல்லாம் ஒரே நாளில் சாம்பார் வைக்க முடியாது வருங்க. சாம்பாரில் போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ஆனால் இதில் வத்தல் போட்டுங்க, அதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. பாருங்க, வெங்காய பூவுங்க. இந்த வெங்காய பூவை ஒரு கட்டாட்டாக பொரித்து எடுத்துகிட்டு போய் பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் தான் வெங்காயம் வச்சுக்கிறேங்க, ஒரு 5-6 பூ தான் கிடச்சிக்குதுங்க. இருந்தாலும் விட்றக்கு மனசு இல்லை, ஏதோ ஒரு பொரியல் போட்டு வணக்கி போடலான்ட்டு இதையும் பொரிக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னாங்க, இந்த வெங்காயப்பூவில் பொரியல் பண்ணுறாங்க இல்லைங்களா, காளான் பொரிச்சா இப்படி இருக்குங்க, அது மாதிரி ருசியாக இருக்குங்க. இது எல்லாம் சாப்பாட்டில் கலந்து வேறு ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க. இதை மட்டுமே சாப்பாட்டில் போட்டு பொரியல் எடுத்து சாப்பாட்டில் போட்டால் சூப்பராக இருக்குங்க. பல கடைகளெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வச்சுருப்பாங்க, அது ரொம்ப கிடைக்காது காய்கறி இல்லை. இது எல்லாம் காய்கடையில் பார்த்தா மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாம், வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சத்து உள்ளதுங்க, ருசியும் அப்படி ஒரு ருசிங்க. அப்புறம் இந்த பூ வந்து விரிஞ்சு போச்சுங்கன்னா இந்த இதெல்லாம் சராயாக இருக்குங்க. இது இந்த பக்கம் தான் கரெக்டுங்க. இந்த பாருங்க, இப்படி இருக்கணுங்க. விரிஞ்சு பூவாக இருந்தால் சராயாக இருக்குங்க. இந்த எலுமிச்சம்பழம் மரங்களில் இருந்து வரக்கூடிய பழங்களை எங்கள் புதிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வருஷம் பூரா போதுமானதாக இருக்குதுங்க. நிறைய இப்போ ஒரு 10 செடி தான், 10 மரம் தான் இருக்குதுங்க. அதுலேருந்து வரக்கூடிய காய்களே போதுமானதாக இருக்குது. இப்போது பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் பழமெல்லாம் பொரிச்சு பாருங்க. கீழே விழுந்துருங்க. அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா பெரும்பாலுமே நாங்கள் பொரிக்கிறதே இல்லைங்க. 2 நாளைக்கு வந்து பார்த்தோம்னா கீழே விழுந்து கிடக்கு, எல்லாம் எடுத்து கூடையில் போட்டு கடைக்கு போயிடுவோங்க. குச்சி விட்டு தள்ளி அப்படியே எடுத்து. ஆமாம், பிடிக்காட்டில் கேச்சு தள்ளி. இது எல்லாமே மரத்துக்கடி உளுந்து கிடந்ததுங்க. என்ன இளவரைக்குள்ளே அப்படியே மூடிடுங்க. சில நேரங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சு எடுக்கணும், இல்லைன்னா அது அப்படியே இருந்து அழி போயிடும். பாரு, இங்கே ஒன்றே இருந்தது ஒரு பக்கம் தெரியல பாருங்க. இதா செல்வி, இங்கே வா. உனக்கு எனக்கு ஒரு அருமையான பரிசு கொடுக்க போகிறேன் நான். கொடுங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஏதோ ஒரு நாளுக்கு சொல்லுங்க. காதலர் தினம். காதலர் தினமா? ஆமாம், இன்னைக்கு காதலர் தினம் தான். அதுக்காக உனக்கு பரிசு கொடுக்க போகிறேன். காதலர் அது என்னமோ தெரியலீங்க. இந்த வெள்ளை ரோஜா பூ செடி மேலேயே தான் கண்ணு. எங்கே போனாலும் சரி வெள்ளை ரோஜாவை ஒரு செடி எடுத்து வச்சுக்கு வருங்க. கொண்டாங்க. காதலர் தின வாழ்த்துக்கள். இப்படி சொல்லக்கூடாது. காதலர் தின வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ சொல்லி தரோம். அப்படியா? சரி, அது கிளவனுக்கு வேணப்போ. சரி, நான் கிளவனுங்க. குமரி கிளவிங்க. இல்லை, உனக்கு வயசு 16, எனக்கு 70. எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். சரி, தலையில் வைக்கிறியா பிரிட்ஜில் வைக்கிறியா? ஃப்ரிட்ஜுன்னு சொன்னீங்கன்னா உங்களையே ஃப்ரிட்ஜில் எடுத்து உட்கார வச்சிருவேன்.
வாங்க அடுத்த ரோஜா பொறிக்கலாங்க. இது வெள்ளை ரோஜா. எங்கள் வீட்டுக்காரரு ஒரு பூத்தோட்டத்தையே வச்சு கொடுத்துருக்குறாருங்க. மல்லி, முல்லை, ஜாதி பூவு, வெள்ளை ரோஸு, ஆரஞ்சு, மஞ்சள்னு சொல்லிட்டு நமக்கு பூச்செடிக்கும் பஞ்சம் இல்லைங்க. இந்த வெள்ளை கலர் வந்து உன்ற வளையலுக்கு மேட்சா? வளையலுக்கு மேட்சாவா? ஆமாம். இப்போ உன்ற எனக்கு இது நீ கட்டியிருக்கிற சீலைக்கு மேட்சா? எப்படி மேட்சா வச்சு கொடுத்துக்கிறீங்க? அதுங்க எது? அதுக்கு நாளைக்கு பொறிச்சிக்கலாமா? அது அப்புறம் பொறிச்சிக்கலாம். சரி. இப்போ 2 கலர் ஆச்சா? ஆமாங்க. இன்னும் 2 கலரும் பொறிச்சு தர்றேன். இன்னும் 3 கலர் இருக்குதுங்க. கொண்டாங்க. இன்னைக்கு கலராக பூ வைக்க போகிறேங்க. என் வீட்டுக்காரரு சந்தோஷத்துக்கு வேண்டியவே இன்னைக்கு இப்படி வச்சுக்கிறேங்க. இப்போ பூ வைக்க போகிறேன். 4 கலர் ஆச்சா? இது என்னது? எது? காயே பிடிச்சிக்குது. இங்கே பாருங்க ரோஜா காய். ஆட ஐயா, ரோஜா பூச்செடியில் காய் பிடிச்சிக்குது. ரோஜா காயா? பழமருமா? என்னன்னு தெரியல, நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான். சரி, அதிசயமா விட்டுறாதீங்க. ஆமாம், அதிசயமாக இருக்குது. 3 காய் இருக்குது. 3 காய் இருக்குது. ஆடே இது என்னென்னு வருன்னு பார்க்கலாம். பழமருதா? ஆமாம், இது என்னன்னு தெரியலையே. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்க. காயே வந்திருக்குது ரோஜா செடியில். ஆமாம், இது வரைக்கும் காய் பார்த்தது இல்லைங்க. நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். ஐயோ, நீ பொறிச்சு கிரிச்சு வச்சுக்கிறாத. இந்த கை தான் சும்மா இருக்காத. இது மஞ்சள் கலர் தர்றேன். கொடுங்க கொடுங்க. பாருங்க மஞ்சள் பூவு அழகாக பூத்துருக்குது. மஞ்சள் ரோஸும் பொறிச்சாச்சுங்க. பாருங்க, இந்த ரோஜா செடி, மல்லி செடி எல்லாமே என்ற வீட்டுக்கார அம்மாவுக்காக வச்சுருக்குதுங்க. அப்புறம் அப்படியே வாங்க மெல்ல மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்குதுங்களா? இந்த செடி பூரா மஞ்சள் கலந்து வருஷம் பூரா இது மாதிரி பூ இருக்குங்க. என்ன பூவுங்க இது வச்சிருக்கிறது யாருக்கு தெரியுமா? தேன் பூச்சிகளுக்காக. தேன் பூச்சி. ஆமாம். சரி, நான் பொறிக்கல. இது எதாவது பொறிச்சு தலையில் வச்சிடாத. ஆமாம், தேன் பூச்சிகளுக்காக எல்லாரும் செடி வைக்கிறீங்க, பூ வைக்கிறீங்க. அந்த தேனை கொண்டு போய் கூடு கட்டி வச்சா ஒரே நாளில் எல்லாம் லவக்கணும் பிடிக்கி தேன் நக்கி போடுறீங்க. இது நியாயமா? அது என்ன பண்ணுறது அப்புறம்? இப்போ பாரு, செடி பூரா பூவுங்க. ஆமாம், எல்லாம் பொறிச்சு கொடுத்துடலாங்க. இது என்ற வீட்டுக்காரருக்குங்க, பிரியாணி செய்யறதுக்கு, டீ போடுறதுக்கு. அப்படியா? ஆமாம். இந்த பூவில் என்ன ஸ்பெஷல்னாங்க, இதில் டீ போட்டு குடித்தா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. மனம் இருக்குது தெரியுங்களா? அப்படி ஒரு தூக்கலாக இருக்கும். டீ போட்டு குடிச்சு பாருங்க நீங்கள். பாருங்க, வெட்டுக்கிளி எருமையாட்டம் எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு பாருங்க. ஒன்றும் கவலைப்படாத, இது எங்கேயோ தப்பிச்சுட்டு பெருசாயிருச்சு. சரி. நம்ம தோட்டத்தில் பனங்காடையும் கரிச்சாடம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அதனுடைய கண்ணில் இது தட்டுப்படாமல் போகாது. தட்டுப்பட்டுச்சுன்னா அதை சாப்பிட்ரு. இத்தனை நாள் எப்படி மாட்டான் போச்சு வளர்ந்துருச்சு. எறும்பு கடாயாட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பாருங்க, சேப்பு கீரை ஒரு லைன் போட்டுட்டு இருந்தா நல்லா வந்துக்குதுங்க. இதையும் பறிச்சு எடுக்க போகிறேங்க. பாருங்க, இந்த கீரை கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பார்க்குறக்க சூப்பராக இருக்குதுங்க. நல்லா வணக்கி சாப்பிட்டோம்னா நெய்யாட்டம் இருக்குங்க. அதில் இயற்கையாக விளைஞ்ச கீரைங்காட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா ருசியாகவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கீரை நல்லா இருக்குது பாருங்க. இந்த கீரை பேர் அரைக்கீரையா தண்டைக்கீரையாங்கிறதுல எனக்கு ஒரு குழப்பம் இருக்குதுங்க. அதனால் பச்சைக்கீரைன்றங்க. பாருங்க, சேப்பு கீரை நிறைய வந்துருக்குது. அது அறுத்தெடுக்க வந்துட்டே இருக்குதுங்க. அதை இன்னைக்கு பொறிக்கலைங்க. இந்த கீரைக்கெல்லாம் பொறிக்கிறதுனால அதை விட்டாச்சுங்க. காடே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். பாருங்க, வெள்ளரிக்காய் 2 இருக்குது. செடி இப்போ தான் சின்னதாக இருக்குதுங்க. ஆனால் கனவு பாருங்க, பிஞ்சு. இந்த வெள்ளரிக்காய் 1 2 இருக்குதுங்க. பாருங்க, இது பாருங்க முள்ளாக இருக்குதுங்க. ஆனால் நல்லா இருக்குதுங்க திங்கிறக்கல. நல்லா இருக்கிற வெள்ளரிக்காயை அன்னைக்கு நீங்கள் பொறிச்சு ஆமாங்க நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் அந்த கசப்பாக இருக்கிற வெள்ளரிக்காய் எனக்கு கொண்டு கொடுத்தீங்களா? நீங்கள் தான் ஐயோ அங்கே வெள்ளரிக்காய் இருக்குது பிடிச்சிட்டு வா பறிச்சுட்டு வானீங்க. நானும் பறிச்சுட்டு வந்து தின்னு பார்த்தேன் முதல்ல. பாருங்க, இந்த வெள்ளரிக்காய் பொறிச்சது அப்படிங்கிறத போன வீடியோலையும் கூட காமிச்சிருப்போம். ஆமாங்க. அந்த கசப்பு வெள்ளரிக்காயை பொறிச்சு என்னைய பழி தீர்த்துட்டாங்க. நீங்கள் என்னை பழி தீர்த்தீங்களா? உங்களை பழி தீர்த்துட்டேன். நீங்கள் வீட்டுக்காரம்மாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சொரக்காய் குட்டி. என்னடா சொரக்காய்வே காட்டிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. உன்னை முடிவுக்கு வரப்போகுதுங்க. நாங்களும் தின்னு சலுப்பாயிருதுங்க. உன்னை இது முடிஞ்சாங்கன்னா அடுத்தது ரெடியாக இருக்குது வருங்க. அவரை செடி எல்லாங்க. நீ அவரை செடி மேலே ஏற போகுதுங்க.
இது முடிவுக்கு வரப்போகுதுங்க. அப்படியே கீரை கீழே போட்டிருந்தோங்க. மல்லித்தலையுமே வெய்ய காயலும் ஆயிடுச்சு வருங்க. இந்த மாதிரி நிழலும் வெயிலுமா இருக்கிற இடத்துல போட்டால் மல்லித்தலை நாட்டு மல்லித்தலை வருங்க. அதனால் நீ அப்படியே அடுத்ததாக இது பிடிங்கி எடுத்து போட்டு மறுபடியும் ஒருக்கா மல்லி போட போகிறோங்க. 3 காய்க்குதுங்க. இன்னும் 2 பிச்சு இருக்குது. அது முடிஞ்சதுங்க. மல்லித்தலையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மல்லித்தலை நல்லா வந்திருக்குதுங்க. பண்ணி விட்டால் பூ வந்துருங்க. கொஞ்சம் வெந்தயக்கீரை போட்டுட்டு இருந்தேன். ஏதோ 1-2 தான் முளைச்சிக்குதுங்க. ஒரு 2 தடவை சாம்பாருக்கு பிடிங்கி போட்டேன். காய்கறி கூட இது 2 வெந்தயக்கீரையும் போட்டால் நல்லா மணமாக இருக்குங்க. இது ஒரு 5 செடி பொரிச்சுக்கிறேங்க. இன்னும் எவ்வளோதான் இருக்குதுங்க. பாருங்கள், பூவு கீரை பழங்காய் காய்க அப்படின்னு எல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டு வந்துட்டேங்க. இன்னும் வீடியோவில் காட்டாததும் எல்லாம் அறுவடை இருக்குதுங்க. பார்த்துங்க என்னென்ன அறுவடை பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாங்க. முதல்லேருந்து பூவுங்க. இது மஞ்சள் பூவு, ஆரஞ்சு பூவு இதெல்லாம் இருக்குதுங்க. வெள்ளை பூவெல்லாம். அந்த பூவு எதுக்கு நான் கொடுத்தேன்? இந்த பூவை இந்த பூவு ஏதோ கறி சோறு திங்கிறக்கு ஐடியா பண்ணியிருப்பீங்க. கறி சோறு தினக்கா காதல தின வாழ்த்து சொல்றக்கா உனக்கு நான் பூ கொடுத்துருக்குறேன். காதல இருந்துன்னு வாழ்த்தா? ஆமாம். யாருக்கு யார் சொல்கிறது? உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சேப்புக்கீரைங்க. இது வந்து சாம்பாரில் ஓடுறக்கு அளவாக கொஞ்சமாக தான் இருந்ததுக்கு வெந்தயக்கீரைங்க. அப்புறம் இது அரைக்கீரைன்னு தெரியலிங்க. இது வரும் பச்சை தண்டு கீரைங்க. அப்புறம் மல்லித்தலைங்க, அரசாணிக்காய்ங்க. அது மல்லித்தலையில் எவ்வளோ மனம் வருதுன்னு சொல்லு. அது சொல்லவே இல்லை. நல்லா மனம் வருதுங்க. அப்புறம் சொரக்காய்ங்க. இது வந்து பப்பாளிக்காய்ங்க பொரியலுக்கு பொரிச்சுக்கிறேங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வேறு பொரியல் வேணுமாம்மா. திடீர்னு பப்பாளிக்காய் பொரியல் வேணும்னு ஒரே அடமாக இருக்குதுங்க. அப்புறம் முள்ளங்கிங்க, வெங்காய பூவுங்க, கத்திரிக்காய் காட்டில் ஒரே ஒரு செடி தான் இருந்ததுங்க. அதில் இத்தனை காய் தான் வந்துக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க, கொத்தவரங்காய்ங்க, எலுமிச்சங்காய்ங்க, தம்பட்டாவரைங்க, அப்புறம் குடி தக்காளிங்க, அப்புறம் குள்ள வாழைப்பழங்க, குள்ள வாழைக்காய்ங்க. இது என்ன? அப்புறம் இது வந்து முருங்கைக்காய் பொரிச்சுங்க. முருங்கைக்காய் பொரிக்கும் போது அப்படியே கொம்பு முறிஞ்சு விழுந்துருச்சுங்க. பூவாக இருக்குதுங்க. ஒரே அகலாப்பாக இருக்குதுங்க. அப்புறம் சரி இந்த பூவையுமே கீரையும் தனியாக பிரிக்கணுங்க. வீட்டில் போய் பிரிச்சுக்கலான்ட்டு அப்படியே ஒன்றா வச்சுக்கிறேங்க. பாருங்கள், பூவை கொண்டு போய் பொரியல் பண்ண போகிறேங்க. இது அகத்தி பூவு விட்டுருங்க. இதுங்க பாருங்க சங்கு பூவுங்க. சங்கு பூவிலேயே பாருங்கள் அடுக்கு. இது வந்து சாதா சங்குங்க. இங்கே பாருங்க சாதா சங்குங்க. இது வந்துங்க அடுக்கு சங்கு பூவுங்க. இந்த அடுக்கு சங்கு பூவு நாங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சோங்க கொடி. இந்த சங்குப்பூ என்ன பண்ணுறது? சங்கு பூவுன்னு வந்துடுச்சு. சங்கு பூவை டீ போட போகிறேங்க. அப்புறம் ஒரே ஒரு சப்போட்டா சீத்தாப்பழம் ஒரே ஒரு சீசனே இல்லைங்க. எப்படியோ ஒன்று வந்துருச்சுங்க. பழுக்கிறக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க. கலர் மாறி போச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து சப்போட்டாங்க. இருங்க இன்னைக்கு காலையிலேருந்து நான் காலையில் பூ கொடுத்தனுங்க. பூ கொடுத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கார மாளுக்கு தலைகாலே புரிய மாட்டேங்குது. எது மாற்றி எல்லாம் பண்ணுறாங்க. வாழைப்பழத்துக்கு பக்கத்தில் போய் வாழைக்காய்ங்கிறாங்க, வாழைக்காய்க்கு பக்கத்தில் வந்து வாழைப்பழங்கிறாங்க, மல்லித்தலை எடுத்து புதினாங்கிறாங்க, புதினா எடுத்தால் மல்லித்தலைங்கிறாங்க. கரெக்டாக சொல்லு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு குழம்பு போகுதுங்க. தன்னால கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்துங்க. நீ வந்து இப்படி உட்காந்துட்டே பரட்டில் எனக்கு பயமாயிருது இல்லைங்க. இது என்ன பூவு? இதுங்களா ரோஜா பூ. அப்படி கரெக்டாக சொல்லியிருக்கிற நீ. இது நீலஜி ரோஜா பூ. சரி, ரைட். எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதானுங்க.